மரித்தவர்களாய் இருந்த நமக்கு அவரை விசுவாசித்த போது நமக்குள்ள நித்திய ஜீவன் வந்தது. ஒன்றை புரிய வேண்டும், உங்கள் விசுவாசத்துக்குள் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். அது உங்கள் ஆவியிலே. ஐயா, உலகத்தையே ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி குமாரனை அனுப்பலைன்னா ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை, உங்களை என்ன தண்டிக்க அவளை ரட்சித்தாரு. அவர் நாமத்தினால எனக்குள்ள அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அன்றியவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய ஃபஸ்ட்டு பிள்ளைகள். ரெண்டாவது அதிகாரம். அவர் நாமத்தை எப்படி விசுவாசிக்கிறேன்? அவர் நாமத்தில் நான் பிள்ளைன்னு விசுவாசிக்கிறேன். அவர் நாமத்தில் நான் அதிகாரம் படுத்தப்பட்டதையும் விசுவாசிக்கிறேன். அவர் நாமத்துக்குள்ள நான் பிசாசுகளை துரத்த முடியும். அவர் நாமத்தினாலே நான் வியாதியஸ்தர்களை சுஸ்தப்படுத்த முடியும். அவர் நாமத்தினாலே மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அவன் நாமத்தை நீ அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவார். அப்பயே உலகத்தருடைய பாவத்தை நினைக்காம இந்த உலகத்தை குமாரன் அனுப்பிச்சான்னா, வேதம் சொல்லுது தம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்தை அவர் நினைக்கல. அவரை கிருபாதார பலியாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாவ நிவாரண பலி அல்ல, கிருபாதார பலி. எல்லா மனிதரும் நீதியாக்கப்படும்படி, நீதிமானாக்கப்பட, பிள்ளைகளாக்கப்பட, அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் தங்களுக்குரியதாக்கி கொள்ள நீதியான தீர்ப்பை தம்முடைய குமாரன் மேலே தேவன் செலுத்தினார். அதுதான் கிருபாதார பலி. ஆகவே நீதியான தீர்ப்பை தேவன் தம்முடைய குமாரன் மேலே செலுத்தினார். ஆகவே கிருபாதார பலிக்குள்ள இனிமேல் பிதா சபையில் இருக்கிற உங்கள் மேல் என் மேல் கோபமாய் இருப்பது. கிருபாதார பலிக்கு ஒரு அர்த்தம், அவருடைய கோபம் சிலுவையில் நீக்கப்பட்டு விட்டது. கிருபாதார பலிக்கு இன்னொரு அர்த்தம், அவருடைய அன்பும் அவருடைய பண்பும் அவருடைய தன்மைகளும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. இதுதான் கிருபாதார பலி. என் ஆவி இப்போது நித்திய மீட்பை பெற்று விட்டது. என் ஆவிக்கு இனிமேல் அழிவும் இல்லை. ஆவி இனிமேல் கரைப்படாது. யோவான் 4:9-10. யோவான் 4:9-10 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டும். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அடுத்த வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனால அன்பு உண்டாயிருக்கிறது. இந்த 2 வார்த்தைகளையும் ஒரு வார்த்தை வருகிறது, குமாரனை அனுப்பினதுனாலே. குமாரனை அனுப்பினதுனாலே. சார், உங்களை கேட்பேன், இந்த 2 வார்த்தையிலையும் ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தை என்னன்னு கேட்பேன். குமாரனை அனுப்பினார், குமாரனை அனுப்பினார் என்று சொல்லும். சரி, இந்த 2 வார்த்தையில் ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தை என்ன? குமாரனை அனுப்பினார், குமாரனை அனுப்பினார். முதலாவது இந்த அனுப்பினார் என்ற வார்த்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன். வலது இடதுபுறம் பார்த்து கர்த்தர் காண்பிக்கிற இந்த குமாரனை அனுப்பினார், அதனுடைய வெளிச்சத்தை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
ஓகே, யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2 வார்த்தையில் என்ன வருது? பிதா குமாரனை, சத்தம் போட்டு சொல்லுங்கள், பிதா குமாரனை. வாயத்திறந்து எல்லாரும் சொல்லுங்கள், பிதா குமாரனை. பிதா குமாரனை யாருக்கு அனுப்பினார்? நமக்காக, எனக்காக. இப்போ அனுப்பினார். அந்த வெளிச்சத்தை முதலாவது உங்களுக்கு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான வெளிச்சம். ஆமென். வாசிக்கிறேன் பாருங்கள். 3:14-15 முதல்ல வாசிக்க போகிறோம். இதில் அந்த வார்த்தை இல்லை, ஆனால் அது தீர்க்க தரிசனம். இது 3ஆம் அதிகாரம் முழுவதும் நிக்கதேமுக்கு இயேசு பேசின வார்த்தை புரியணும். இந்த வார்த்தை எதுவரைக்கும் வருகிறது? 3:21 வரைக்கும் இயேசு பேசின வார்த்தை வருகிறது. ஓகே, இப்போ தீர்க்கதரிசன ஒரு வார்த்தையை இயேசு அங்கே பேசினதை பார்க்கிறோம். யாருக்கு பேசினார்? நிக்கதேமுக்கு பேசினார். இந்த வார்த்தை முழுவதும் 21 வரைக்கும் நிக்கதேமுடைய இயேசு பேசின வார்த்தை. இன்று உங்களோட என்னோட இந்த வார்த்தையை பேசுகிறார். முதலாவது தீர்க்க தரிசன வார்த்தையை நிக்கதேமுக்கு பேசினார். அதாவது பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசன வார்த்தையை நிக்கதேமுக்கு பேசினார். 3:14-15 வாசிப்போமா? 3:14-15 வாசிங்க. சர்ப்பமானது வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இது கனெக்டிங் டு த கிராஸ். இது தீர்க்க தரிசனம். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தவன கொள்ளுவாய் சர்ப்பங்கள் வந்து அவளை கடித்து போட 23,000 பேர் செத்து போனாங்க. உடனே மோசேட்ட முறுமுறுத்தாங்க, எதை நாமத்தில் வைக்கணும்? முறுமுறுத்தார்கள். அதை விட 23,000 பேர் செத்து போனாங்க. இப்போ செத்து போன நிலைமையிலிருந்து அவங்களுக்கு ஜீவன் தந்த பரிகாரத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைக்கணும். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நமக்கு தேவன் தம்முடைய குமாரன் மூலம் ஜீவன் தந்தார். இங்கே பாருங்கள், உடனே மோசே தேவன்கிட்ட போகிறான். மோசே தேவன்கிட்ட போய், இங்கே இயேசு பிக்சர் இருக்குங்க, அதனால தான் நிக்கதேமுகிட்ட பேசினார். மோசே தேவன்கிட்ட போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். உடனே ஒரு பரிகாரம். ஆக தேவன் அவர்களுக்கு ஒரு பரிகாரத்தை தேவன் கட்டளையிட்டார். ஐயா, நமக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் அவர்கிட்ட போனால் அவர்கிட்ட தான் உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். இதைத்தான் நீங்கள் புரியணும். ஒரு பிரச்சனை என்றால் நீங்கள் அவர்கிட்ட போனால் நம்ம பிள்ளைகள் அந்த பிரச்சனையோடு வர்றது, அவருக்கு பிரச்சனை வந்தது தெரியும். ஆனால் பிரச்சனை நீயே போட்டு உழைப்பிட்டுருக்கிற, அவர் அமைதியாக இருக்கிறார். பிரச்சனையை மாம்சத்தில் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற, அவர் பேசாமல் இருக்கிறாரு. நம்ம பிள்ளைகள் டாடிகிட்ட போகலாமே, மோசே கடவுள்கிட்ட போனால் இல்லையா, அவர் பரிகாரம் சொன்னார் இல்லையா? அப்போ உங்களுக்கு எனக்கும் அவரிடத்தில் இந்த பரிகாரம் எப்போதுமே ரெடியாக இருக்குங்க. அது என்ன பிரச்சனை இருந்தாலும் அவரிடத்தில் போனால் இப்படி செய்ய அப்படின்னுவார். அதில் நீங்கள் பரிகாரத்தை பார்ப்பீர்கள். ஓகே, இங்கே அவர் சொன்னது பாருங்கள். என்ன அங்கே மோசேட்ட என்ன சொன்னார்? எப்பா, ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ உண்டு பண்ணு, அது ஒரு கொம்பில் கட்டி உயர்த்தி வை. இப்போ கடிக்கப்பட்டவன் எல்லாம் வெண்கல சர்ப்பத்தை பார்க்கணும், அப்பொழுது அவன் பிழைப்பான். வெண்கல சர்ப்பம் என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு. கொம்பு என்ன தெரியுமா? சிலுவை. இங்கே யாரை பிக்சராக பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்து. ஐயா, இங்கே என்ன சொன்னாருங்க? சர்ப்பமானது வனாந்தரத்தில் மோசேயினால் உயர்த்தப்பட்டது போல. அங்கே கடிக்கப்பட்டவன் வெண்கல சர்ப்பத்தை பார்க்கணும்.
பார்த்தோன்னா அவனுக்கு ஜீவன் வந்துருச்சு. இங்கே உங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் மேலே அங்கே நிக்கதேமுட்ட சொல்கிறது எதை குறித்து பேசுகிறார்? என்னை விசுவாசிக்கிறவன், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்னப்பட வேண்டும்? உயர்த்தப்பட வேண்டும். இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார். செய்தியின் தலைப்பு என்ன? பிதாவின் அன்பும் இயேசுவின் பலியும் அல்லது குமாரன் பலியும். இங்கே என்ன எம்பசைஸ் பண்ணுகிறார்? என்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போக மாட்டான். என்னை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று நிக்கதேமுட்ட பேசிட்டாரு. ஆனால் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலுவையில் அவர் உயர்த்தப்பட்டுட்டாரு. ஆகவே நீங்கள் உயர்த்தப்பட்ட இயேசுவுக்குள்ளே மரித்தவர்களாய் இருந்த நமக்கு அவரை விசுவாசித்த போது நமக்குள்ளே நித்திய ஜீவன் வந்தது. ஒன்றை புரிய வேண்டும், உங்கள் விசுவாசத்துக்குள் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாய் இருக்கிறீர்கள். அது உங்கள் ஆவியிலே. இன்னும் சரியாய் சொன்னால் உங்கள் விசுவாசத்துக்குள் நித்திய ஜீவன் நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை புரிய வேண்டும். தட் இஸ் இன் யுவர் ஸ்பிரிட் இருக்கு. நித்திய ஜீவன் உங்கள் ஆவியில் இருக்கு. சரி, அடுத்த வசனம் அவர் பேசுனது பாருங்க. தேவன், வாசிங்க அடுத்த வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே எந்த வார்த்தையை திரும்ப நீங்கள் முக்கியத்துவப்படுத்தணும்? உலகத்தில் அன்பு. யாரு? பிதா. எங்கள் பிதா உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, வலது பக்கம் இடது. பிதா உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லுங்க. முக்கியமான வார்த்தைங்க. பிதா உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே, இயேசு வெளிப்படுவதற்கு முன்பாகவே உலகத்தில் பிதா அன்பு கூர்ந்தார். சரி, அடுத்த வருஷம் சூப்பரு. அதான் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இல்லையா? அதுக்கான டெஃபினேஷனை நீங்கள் புரியணும். 17 வாசிங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ இயேசு அனுப்பின அந்த பர்பஸை இயேசு நிக்கதேமுட்ட சொல்கிறார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில். இதான் பாயிண்ட்டு. உலகத்தை தண்டிக்கிறதுக்கு குமாரனை அனுப்பலை. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை. அப்போ உலகத்தில் அன்பு கூர்ந்துட்டு உலகத்தை தண்டிப்பதற்கு தம்முடைய குமாரன் அனுப்பிச்சா அது நியாயம் இல்லையே. உலகத்தில் அன்பு கூர்ந்துட்டு உலகத்தை தண்டிப்பதற்கு குமாரனை அனுப்பிச்சால் அது பிதாவின் நியாயம் இல்லைப்பா. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? முக்கியமாக உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பலை. அப்போ உலகத்தையே ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி உலகத்தை அனுப்பலைன்னா சபையில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் ரோமர் 8:1 போடுமா? முக்கிய வசனத்தை உங்களுக்கு பேசுகிறேன், போதிக்கிறேன். சபையில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மெல்லாம் யாருக்குள்ளே இருக்கிறோம்? வலது பக்கம் இடது பக்கம் நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறோன்னு சொல்லுங்கள்.
வசனம் வாசிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 1 நீங்களும் நானும் தேவனாலே கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கொலோசியர் 3:2, கொலோசியர் 3:3 உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. சங்கீதம் 91 நீங்களும் நானும் உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவர் நிழலில் இருக்கிறோம். ஐயா, உலகத்தையே ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி குமாரனை அனுப்பலைன்னா, ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை உங்களை என்ன தண்டிக்க அவங்கள ரட்சித்தாரு? வலது பக்கம் இடது பக்கம் தண்டிக்கவா நம்மளை ரட்சிக்கலை, நம்ம ஆசீர்வதிக்கத்தான் அவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே நம்மை ரட்சித்தார். வலது பக்கம் சொல்லுங்க. தண்டிக்கிறதுக்கு நம்மளை ரட்சிக்கலை, நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் நம்மளை ரட்சித்தாரு. நம்மளை ஆசீர்வாதமாக்க தான் ரட்சித்தாரு. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்க ரட்சித்தாரு. நான் உலகத்துக்கு ருசியாக இருக்க ரட்சித்தாரு. இதுதான் புரியணும். உலகத்தை தண்டிக்க குமாரனை அனுப்பலைன்னா பிள்ளைகளை தண்டிக்க அனுப்பலை. அதைத்தான் புரியணும். இப்போ என்ன வாசித்தோம்? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து. வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து உங்கள் ஆவியில் நீங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் என்பதை நிச்சயித்து கொள்ளுங்கள்னு சொல்லுங்கள். வலது பக்கம் இடது பார்த்து நம்மெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சொல்லுங்கள். நாங்கள் எல்லாம் பிளஸட் பணிகள் சபையார் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்கள். ஆகவே எங்களுக்கு தீர்ப்பு, நியாய தீர்ப்பு இல்லை. ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த பிரமாணத்தில் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அடுத்த வருஷம் போடுமா? ரோமர் 8:2 கிறிஸ்து இயேசுவினாலே வாசிக்க ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் வாசிங்க. என்னை பாவம் பிரமாணம் என்ற பிரமாணத்தினின்று விடுதலை. நம்ம என்ன பிரமாணத்தில் இருக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய நம்ம நியாயப்பிரமாணத்தில் இல்லைங்க. ஹே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய என்ன பிரமாணம்? சத்தம் போட்டு சொல்லுங்க. வலது பக்கம் இடது பக்கத்தை நீங்கள் ஆவியின் பிரமாணம்னு சொல்லுங்க. அது கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஆவியின் பிரமாணம்னு சொல்லுங்க. சரி, உலகத்தை உங்கள் மனசில் வைக்க சொன்னேன். அங்கே யோவான் 3:17 வாசித்தாச்சு. நான் மறுபடியும் 17 வாசிக்கிறேன். ஏமா நீ 18 போடு. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை இல்லை. எனக்கு தண்டனை இல்லை என்று விசுவாசித்தா உனக்கு தண்டனை இல்லை. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். வாசிங்க. தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் இல்லை ஒரு வருஷம் ஒன்றும் விஷ் பண்ணிட்டோம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு விசுவாசிக்கிறவன் விசுவாசியாதவன். விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விசுவாசியாதவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு சொல்லுங்க உட்பட்டாயிற்று. நம்ம நமக்கு ஒரு பேர் பவுல் சொல்றாரு, விசுவாச மார்க்கத்தார். நம்ம தகப்பன் ஆபிரகாம். இந்த கிரியக்காரங்களாம் அவங்க விசுவாசத்தெல்லாம் பேச மாட்டாங்க. விசுவாசத்தை அடித்து பேசுவாங்க.
விசுவாச அறிக்கையை மறுதளிப்பாங்க. அதை சபையில் இப்படி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க விசுவாச மார்க்கத்தார் இல்லை, அவங்க தண்டனையை பேசுகிறவங்க. வசனம் உங்களுக்கு தெளிவாக போதிக்கிறேன். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு ஆளில்லை. நான் அவன் நாமத்தை எப்படி விசுவாசிக்கிறேன்னா, அவன் நாமத்தில் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு யோவான் சொல்லுகிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். அவன் நாமத்தினால எனக்குள்ளே அதிகாரப்படுத்தப்பட்டிருக்கிறேன். அன்றியமருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய ஃபஸ்ட்டு பிள்ளைகள். ரெண்டாவது அதிகாரம். அவன் நாமத்தை எப்படி விசுவாசிக்கிறேன்? அவன் நாமத்தில் நான் பிள்ளைன்னு விசுவாசிக்கிறேன். அவன் நாமத்தில் நான் அதிகாரம் படுத்தப்பட்டதையும் விசுவாசிக்கிறேன். அவர் நாமத்துக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாமத்தினாலே நான் பிசாசுகளை துரத்த முடியும். அவர் நாமத்தினாலே நான் வியாதியஸ்தர்களை சுஸ்தப்படுத்த முடியும். அவர் நாமத்தினாலே மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை விசுவாசிக்கிறேன். ஒன்றுங்க, உங்கள் வாயில் அவர் நாமத்தை துதிக்கிற துதி எப்போதும் அவர் நாமம், இயேசுவின் நாமம், எல்லா நாமங்களுக்கு மேலே உயர்த்தப்பட்ட நாமம், என் பாவத்தை மன்னித்திருக்கிற நாமம், எனக்குள்ள ஜீவனின் பெருக்கத்தை கொண்டு வருகிற நாமம், எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிற நாமம், அதிசயமானவர் நாமம், ஆலோசனை கர்த்தர் நாமம், எல்ஷடாய் நாமம், எல்ரோயி நாமம், யெகோவா சிட்கனு நாமம், யெகோவா மெக்காதீஷ் நாமம். அவன் நாமத்தை விசுவாசிக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனம் சொல்கிறேன். ரோமர் 10, இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அவன் நாமத்தை நீ அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். அவன் நாமத்தை சொல்லணுங்க. அவன் நாமத்தை நாம வரமெல்லாம் சொல்லணும். பிதாவின் தன்மை, இயேசுவின் நாமம், ரெண்டையும் சொல்லணும். பிதாவின் சொல்லுவேன், தன்மையை சொல்லணும்னு சொல்லணும். பிதாவின் தன்மையை சொல்லணும், இயேசுவின் நாமத்தை சொல்லணும். மோசேக்கு உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டபோது தன்னுடைய தன்மையை சொன்னார். ஐயா, அவர் நாமத்தை அவர் பிதாவின் தன்மையை சொல்லணும், இயேசுவின் நாமத்தை சொல்லணும். பிதாவின் தன்மை இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், அன்புள்ளவர், என் பாவத்தை நினையாது இருக்கிறவர், மனதுருக்கம் உள்ளவர், கிருபையுள்ளவர், சத்தியம் உள்ளவர். இந்த பிதாவின் தன்மையை நீங்கள் மார்னிங் சொல்லி பாருங்கள். இந்த பிதாவின் தன்மையை ஞாபகம் வர்றப்பெல்லாம் சொல்லி பாருங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகிருவீங்க. வலது பக்கம் இடது பார்த்து பிதாவின் தன்மையை சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. ரெண்டுமே டபுள் பேரல் கன்னு துப்பாக்கி. 2 பேரல் துப்பாக்கியா? ஒரு பேரலில் இயேசுவின் நாமத்தை சொல்லணும், ஒரு பேரலில் பிதாவுடைய தன்மையை சொல்லணும். காலையிலேயும் சொல்லுங்க, ஞாபகம் வரப்பெல்லாம் சொல்லுங்க, சோர்ந்து போகிறப்பெல்லாம் சொல்லுங்க, பிரச்சனை வரப்பெல்லாம் சொல்லுங்க. சொல்லி பாருங்களேன், நடக்காதெல்லாம் தானா நடக்கும். நீங்கள் வெயிட்டாக இருக்க மாட்டீங்க, காத்தாயிருவீங்க. காத்துன்னா புரியுதா? அப்படியே ஆவியினால் பிறந்தவன் எவனும் காற்று போல் இருக்கிறான். யாருக்கு சொன்னது? நிக்கதோமுக்கு. நம்ம வீட்டில் இருக்காது, காத்தாயிருவோம், ஹோலி ஸ்பிரிட் ஆயிருவோம். எத்தனை புரிச்சுட்டீங்க?
2 நினைவு கூற சொன்னேன். ஒன்று அனுப்பப்பட்டவர், அந்த வாசித்த வசனத்தில், அடுத்த வசனத்திலும் அனுப்பப்பட்டவர். அதான் வாசித்த வசனம். அனுப்பப்பட்டவர் அனுப்பப்பட்டவர். இப்போ அனுப்பப்பட்டவர் தான் உங்களுக்கு பேசிட்டு வரேன். அனுப்பப்பட்டவர் பேசிய அந்த டைலாக்கை தான், நிக்கதோடு பேசிய டைலாக்கை தான் உங்கள்கிட்ட ஆவியானவர் பேசிட்டு வர்றாரு. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது ஒன்று பேசினேன். உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி அனுப்பலை. இன்னொன்று பார்க்குற பாருங்க, உலகத்தில் பிதாவுடைய அன்பை 2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில், எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க. இல்லை வெயிட், எல்லாரும் சத்தம் போட்டு வாசிக்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை இதில் முக்கியம் என்னன்னா, உலகத்தாருடைய பாவங்களை அங்கே உலகத்தில் அன்பு கூர்ந்தார், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி குமாரனை அனுப்பலை. இங்கே குமாரனை அனுப்பும்போது இந்த உலகத்தில் இருக்கிறவன் எல்லாரும் பாவம் தான். நீங்களும் பாவத்தில் இருந்தீங்க, நானும் பாவத்தில் இருந்தேன். பாவத்தை லிஸ்ட்டு போட்டு இங்கே பேசுகிறதில்ல, இங்கே பாவத்தையும் பேசுகிறதில்ல. நியாயப்பிரமாணம் பாவத்தை அறிகிற அறிவை கொடுக்குது. நாங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவை இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆகவே இங்கே முக்கியமான ஒன்று, குமாரனை அனுப்பிச்ச போது 2000 வருஷத்துக்கு முன்னால் அனுப்பிச்ச போது உலகத்தாருடைய பாவங்களை அவர் வாய்த்தர சொல்லுங்க. இதாயா முக்கியம். புதிய உடன்படிக்கையில் வாசிக்க வேண்டாம், எரேமியாவில் இதோ இவர்களோடு புதிய உடன்படிக்கை செய்யும் காலம் வரும், அந்த புதிய உடன்படிக்கையில் நான் இவர்களுடைய பாவங்களை நினையாமல் என் கற்பனையை, நியாயப்பிரமாணத்தல்ல, அவளுக்கு கொடுத்ததல்ல, இயேசு வந்தாச்சு, இயேசுவின் உபதேசம்தான் கற்பனை, பால்ஸ் ரெவலேஷன் தான் கற்பனை. கற்பனையை பவுல் சுருக்கமாக சொல்லிட்டாரு. சுத்தமான இருதயம் கற்பனை, நல் மனசாட்சி கற்பனை, மற்றவரிடத்தில் காண்பிக்கும் அன்பு கற்பனை. அப்பயே உலகத்தருடைய பாவத்தை நினைக்காம இந்த உலகத்துக்கு குமாரன் அனுப்பிச்சான்னா, வேதம் சொல்லுது தம்முடைய பிள்ளைகளுடைய பாவத்தை அவர் நினைக்கல. எத்தனை புரிஞ்சுட்டீங்க ஐயா? அவர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார்னா, உங்களுக்கு ப்ரீ டெஸ்டின்ட் ஒன்று, உலக தோற்றத்துக்கு முன்னே குறித்தது ஒன்று. 2வது, இந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இயேசுவின் பலிக்குள்ள உனக்கு கொண்டு வர்றதை குறித்து தான் நினைவாக இருக்கிறாரு. உன் நினைவை அவரோடு சேர்த்துட்டாவே உனக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி டைரியில் வாசித்த மாதிரி கானான் பிளஸ்ஸிங் அது பாட்டுக்கு உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எக்ஸஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், பிளண்டி இருந்துக்கிட்டே இருக்கும், மோர் தென் எனஃப் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலுவையில் உண்டு பண்ணார் இல்லையா, அதற்குள்ள இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் டாடியை புரிந்து கொள்வதில் இந்த உலக வாழ்வில் அனுபவிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சரி, மறுபடியும் 1 யோவான் முதல்ல எதை பார்த்தோம்? 2ல் என்ன வருது? ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 1 யோவான் 4, 9, 10 வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இந்த உலகத்தில் அனுப்பினார். இந்த வசனத்தில் அனுப்பினது வருது. மறுபடியும் வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து 10 வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற
கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனால அன்பு. ஆமாம், 2 வசனத்துலையும் அனுப்பினார் அனுப்பினார். 2 வந்துச்சா? 2ஐயும் பார்த்துட்டோமா? குமாரனை அனுப்பினதுனால, குமாரனை அனுப்பினதுனால, குமாரனை அனுப்பினது தான் இது வரைக்கும் உங்களுக்கு பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு காமிச்சேன். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5:19. இப்போ மறுபடியும் குமாரனை அனுப்பினதுனால இதில் மறுபடியும் 2 வார்த்தை வருது. அது பிதாவினுடைய நோக்கத்தில் இந்த வார்த்தையில் 2 வார்த்தை வருது. 9 வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஒரே பேரான குமாரனாலே பிழைக்கும்படிக்கு அவரை அனுப்பினார் அன்றே. அடுத்த வசனம் வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டார். இந்த 2 வசனத்தில் மறுபடியும் ஒன்று வருது. குமாரனை அனுப்பின பிரதான நோக்கம். இதில் 10 முதல்ல வாசிக்க போகிறோம், 9 2ஆவது வாசிக்க போகிறோம். 10 வாசிங்க. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு. எதுக்கு அனுப்பினாரா? முக்கியமாக தம்முடைய குமாரனை நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அனுப்பினார். வலது பக்கம் இடதுபுறம் பார்த்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக குமாரனை அனுப்பினார்னு சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினார். இது ரொம்ப முக்கியம். பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. இதில் நீங்கள் மனசில் வைக்க வேண்டியது கிருபாதார பலி. மனசில் வைக்க வேண்டியது என்னான்னு கேட்பேன், கிருபாதார பலின்னு சொல்லணும். யாருன்னு கேட்பேன், இயேசுன்னு சொல்லணும். நம்முடைய மனதில் வைக்க வேண்டியது என்ன? கிருபாதார பலி. யார் நம்முடைய கிருபாதார பலி? இயேசு நம்முடைய கிருபாதார பலி. என்ன பலி? கிருபாதார பலி. பழைய ஏற்பாட்டில் என்ன தெரியுமா பலி? சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, தகன பலி. இப்படி 5 பலி இருக்கு. அந்த பலியெல்லாம் இயேசுக்கு நிழல் தான். ஆனால் இங்கே அதுக்கு மேலே ஒரு சூப்பர் வார்த்தை இயேசு குறித்து வருகிறது. ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. இப்போ உங்களுக்கு பாவ நிவாரண பலியை லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். லேவியராகமம் 16:5-6 வாசிங்க. எல்லாம் சத்தமுடி வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடத்தில் பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டு கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக 1 ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். நெக்ஸ்ட், பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு தன்னுடைய பாவ நிவாரண பலியின் காளையை சேர பண்ணி.
இதுதான் பாவ நிவாரண பலி. தனக்காகவும் சபையாருக்காகவும் எல்லா சபையாரை சேர பண்ணி பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலி பாருங்கள், 18-15 வாசிங்க. 15 போடுமா? எல்லாரும் வாசிங்க. பின்பு சனத்தினுடைய பாவ நிவாரண பலியான, யாருடைய? சனத்தினுடைய ஆசாரியனுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டுக்கடாவை ஆசாரியன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து, அடுத்து பின்பு இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவருடைய சகல பாவங்களினால் உண்டான அவருடைய மீறுதல்கள் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திலே பிராயசித்தம் செய்து அவருடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசாரியன், உள்ளே நிற்கிற ஆசாரியன் வெளியே இருக்கிற சமஸ்த இஸ்ரவேலுக்காகவும் அந்த இரத்தத்தோடு உள்ளே போகணும். இரத்தத்தோடு உள்ளே போய் அங்கே காளையின் இரத்தத்தை தெளித்து அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவருடைய சகல பாவங்களில் உண்டான அவருடைய மீறுதல் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரயசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவருடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்காகவும் அப்படி செய்ய கடவன். ஆமென். இதான் இது என்னன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே அதிகாரம் கடைசி வசனம் 34 வாசிங்க. இப்படி வருஷத்தில் ஒருமுறை இஸ்ரவேல் புத்திரருக்காக அவருடைய சகல பாவங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க கடவது என்று சொல் என்றார். இப்படி வருஷத்தில் ஒரு தடவை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் வருஷத்தில் ஒரு தடவை தான் ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்தலத்தில் ஆசாரியை பிரவேசிக்கணும். வருஷத்தில் ஒரு தடவை சமஸ்த இஸ்ரவேலுக்காக, எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ நிவர்த்திக்காக இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை கிருபாசனத்துக்கு முன்பாக தெளித்து, இப்போ வருஷத்தில் ஒரு தடவை இப்படி செய்கிறப்ப எல்லா இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய பாவமும் சொல்லுங்க மன்னிக்கப்படுகிறது. ஆனால் பழி நிறுத்தப்படலை. மறுபடியும் அடுத்த வருஷம் வந்தோன்னே இஸ்ரவேல் சபையாருக்காக மறுபடியும் பாவ நிவர்த்தி செய்யும்படி மகா பரிசுத்தலத்தில் ஆசாரியன் சொல்லுங்க பிரவேசிக்க வேண்டும். என்னாச்சுன்னா இந்த பலி செலுத்தினாலும் பாவ நிவர்த்திக்கான பலி செலுத்தினாலும் அவங்களுக்குள்ள பாவம் உண்டென்ற மனசாட்சி இருந்தபடியால் பாவம் நிறுத்தப்படலை. வருஷம் பாவம் நிறுத்தப்படலை. வருஷம் ஒரு தடவை பாவத்துக்கான நிவாரண பலியை ஆசாரியன் மூலம் அந்த காளை வெள்ளாட்டுக்கடை இரத்தத்துக்குள்ளே உள்ளே போனான். பலி நிறுத்தப்படலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளும் பாவம் உண்டென்ற மனசாட்சி இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் அது காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம். பிதா எல்லாமே பிளான் தாயா. இயேசுவின் ரத்தம் தான் அவர் எண்ணம். இயேசுவின் பலி தான் அவருடைய எண்ணம். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அடிக்கப்பட்டவர். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. இயேசு பலியாக வேண்டும்.
அதைத்தான் யோவான் எழுதுகிறார். அவரை கிருபாதார பலியாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாவ நிவாரண பலி அல்ல, கிருபாதார பலி. கிருபாதார பலியில் யாருடைய ரத்தம் இருக்கிறது? இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. இந்த பலியில் ரத்தம் தானே உள்ளே போச்சு, சரீரம் உள்ளே போச்சா? சரீரம் வெளியே சுட்டரிக்கப்பட்டுச்சு. ரத்தம் மகாபரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்துச்சு. ஆனால் இயேசு அங்கே வருஷம் வருஷம் பலி செலுத்தப்பட்டுச்சு. இயேசுவோ ஒரே தரம் மனுக்குலத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையில் பலியானார். அந்த பலிதான் யோவான் சொல்லுகிறார், அது பாவ நிவாரண பலி அல்ல, அது கிருபாதார பலி. என்ன பலி? கிருபாதார பலி. என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று, பிதாவுடைய கோபம் அங்கே ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதியிருக்கிறார், நீதியான நியாய தீர்ப்பு குமாரன் மேலே தேவன் செலுத்த வேண்டியதாய் இருந்தது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாயிலேயே சொல்கிறேன், ஒரு மனுஷன் ஒரே பாவத்தினால எல்லா மனுஷனும் என்ன ஆகிட்டாங்க? பாவி ஆயிட்டாங்க. அந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படிதலினால ஒரே பாவம், அந்த பாவத்தை மீறுதல் என்று சொல்லுகிறார். எல்லாரும் பாவி ஆயிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலினால, அவன் கீழ்ப்படியாமை, இயேசு கீழ்ப்படிதல், இந்த கீழ்ப்படிதலினால எல்லா மனிதரும் நீதியாக்கப்படும்படி, நீதிமானாக்கப்பட, பிள்ளைகளாக்கப்பட, அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் தங்களுக்குரியதாக்கி கொள்ள நீதியான தீர்ப்பை தம்முடைய குமாரன் மேலே தேவன் செலுத்தினார். அதுதான் கிருபாதார பலி. ஆகவே நீதியான தீர்ப்பை தேவன் தம்முடைய குமாரன் மேலே செலுத்தினார். ஆகவே கிருபாதார பலிக்குள்ளே இனிமேல் பிதா சபையில் இருக்கிற உங்கள் மேல், என் மேல் நீங்கள் கரங்களை தட்டணும். கோபமாய் இருப்பது, இதைத்தாயா வெளியே இருக்கிறவன் பேசி கொன்னுக்கிட்டு இருக்கிறாயா மக்களை. யாக்கோபும் சொல்லுகிறார், ஏசாயாவும் சொல்லுகிறார். ஏசாயா சிலுவைக்கு பின்னால் ஏசாயா சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லுகிறார், ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவர், கோபப்படாதவர், ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவர். அங்கே ஏசாயா சொன்னதை மட்டும் நீங்கள் வாசிக்கணும். பிதா இப்போ கோபமாக இல்லை. ஏயாவா ஒரு வருஷம் 2 கொரிந்தியர் 5:19 காமிச்சேன். பிதா தம்முடைய குமாரனை கொடுக்கும்போது உலகத்தாருடைய பாவங்களை நினைக்கலை. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் உலகத்தை தண்டிக்க தம்முடைய குமாரனை அனுப்பலை. அப்போ குமாரன் தண்டிக்கப்பட்ட பிற்பாடு உங்களை தண்டிப்பாரா? உங்கள் மேல் கோபமாக இருப்பாரா? ஒருத்தரும் இல்லை பாசன்னு சொல்ல மாட்டேங்களே. எல்லாம் சத்தம் போட்டு இல்லை பாசன்னு சொல்லுங்கள். எல்லாம் சத்தம் போட்டு இல்லவே இல்லை பாசன்னு சொல்லுங்கள். எங்கள் டாடி எங்கள் மேல் அன்பாக இருக்கிறான்னு சொல்லுங்கள். இவன் குதர்க்கக்காரன், வெளியே இருக்கிறவன் குதர்க்கமாக 2 வசனத்தை வச்சுக்கிட்டு, அப்போ நீ பாவம் செஞ்சா உன் மேலே கோவப்பட மாட்டாரா அப்படின்னு கேள்வி எழுப்புவான். ஏன்னா இவன் நியாயப்பிரமாணத்தில் ஊறி போயிட்டான். ஐயா வேத வசனம் சொல்லுதியா, 1 யோவான் வாசிக்க வேண்டாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை எழுதுகிறேன். ஏமா அது போடு, அங்கேயும் கிருபாதார பலி, இது கிருபாதார பலி வருது, கிருபாதார பலி அங்கே வருது. 1 யோவான் 2:1-2 குதர்க்கக்காரன். அப்போ பாவம் செஞ்சா உன்னை தண்டிக்க மாட்டாரா? அப்போ பாவம் நீ செய்யலாமா?
பாவம் செஞ்சவனை தண்டிக்க மாட்டாரா? ஐயா, பாவம் செய்யாதபடி வாசிங்க. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நெக்ஸ்ட்டு, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. என்ன பலி? இருக்க என்ன பலி? அங்கே என்ன பார்த்தா 1 யோவான் 4 கிருபாதார பலி. இங்கே என்ன பலி? கிருபாதார பலி. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இன்றைக்கி அவர் பலியாக தான் இருக்கிறாரு. என்ன அர்த்தம்? 2000 வருஷத்துக்கு முன்னால் சிலுவையில் பலியானார். அந்த பலி இன்றைக்கு மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிக்கிட்டு இருக்கு. அவர் ரத்தம் மக்களுடைய பாவங்களை மன்னிச்சிட்ருக்கு. அவர் ரத்தம் மக்களை பரிசுத்தப்படுத்துகிறது. அவர் ரத்தம் மக்களுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறது. இன்றைக்கோ கிருபாதார பலியாக இருக்கிறார். ஓகே, அது முக்கியமாக வாசிக்கணும் இல்லையா? ஏசாயா 54 வலது பக்கம் எடுத்து பார்த்து மறுபடியும் சொல்லுங்கள். டாடி நம்ம மேலே கோபமாக இல்லை, டாடி நம்ம மேலே அன்பாக இருக்கிறாரு. டாடி என்னை குறித்த என்ன தீர்மானமோ அதை குறித்து தான் நினச்சிக்கிட்டு அதில் தான் அவர் செயல்படுறாரு. நல்ல டாடி. ஏசாயா 54:9 வாசி. இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும். எங்கள் ஆணையிட்டா ஆணையில் மாறுவாரா? ஆணையிட்டார். இது சிலுவைக்கு பின்னால், கிருபாதார பலிக்கு பின்னால் என்ன ஆணையிட்டார்? இனிமேல் அவர் மேலே நீதியில் தீர்ப்பு வந்துருச்சு. ஆகவே இனிமேல் நான் உங்கள் மேல் கோபம் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஒருவரையும் கோபம் கொள்வதில்லை என்றும் ஒருவரையும் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணை. சில பேர் கேட்பாங்க, பவுல் சொல்கிறாரே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். ஒருத்தர் என்ன கேட்டார், நல்ல சுவிசேஷகர், அப்படின்னு தான் இருக்கிறார். இதுக்கு என்ன பதில்னாரு? எப்பா, மேலே கீழெல்லாம் வாசிக்கணும். இவர் சபை மக்களுக்கு சொல்லலை, விசுவாசிகளுக்கு சொல்லலை, நியாயப்பிரமாண ஆட்களுக்கு தான் இதை எழுதினார். அவங்கள கடிந்து கொண்டு அவர்களை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி நியாயப்பிரமாண ஆட்களுக்கு புத்தி சொல்லு. கலாத்தியரில் அவங்களை எப்படி தெரியுமா கடிந்து கொண்டார்? நியாயப்பிரமாண ஆட்களை எப்படி தெரியுமா கடிந்து கொண்டார்? ரொம்ப அவர் கடிந்து கொள்ளலை. வார்த்தை வார்த்தையில் அந்த ஆவியானவர் எழுத்து தான் அவர் அங்கே கலாத்தியரில் வாசிக்கிறோம். நீங்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். அவங்கள தான் கடிந்து கொள்ள சொன்னார், கண்டனம் பண்ண சொன்னார். நான் செய்தியில் அவர்களை தான் அங்கே கடிந்து கொண்டிருக்கிறேன், கண்டனம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீங்களும் தெளிவு பெறணும். உங்களை முழுமையாக வெளிச்சத்துக்குள்ளே உங்களை நான் போதிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ கிளாரிட்டி வந்த பிறகு தான் யூ கேன் என்ஜாய். கிளாரிட்டி உங்களுக்கு வராத பட்சத்தில் அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. ஹல்லேலூயா. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? இயேசு கிருபாதார பலி. ஒன்று கிருபாதார பலி. இந்த கிருபாதார பலியின் அர்த்தம் கோபம் நீக்கப்பட்டு விட்டது. கிருபாதார பலிக்கு இன்னொரு அர்த்தம் அவருடைய
பண்புகளும் அவருடைய தன்மைகளும் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிருபாதார பலிக்கு ஒரு அர்த்தம், அவருடைய கோபம் சிலுவையில் நீக்கப்பட்டு விட்டது. கிருபாதார பலிக்கு இன்னொரு அர்த்தம், அவருடைய அன்பும் அவருடைய பண்பும் அவருடைய தன்மைகளும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. இதுதான் கிருபாதார பலி. சரி, பலியில் என்ன முக்கியம் கேட்பேன், நீங்கள் ரத்தம்னு சொல்லணும். பலியில் என்ன முக்கியம் சொல்லுங்கள். பலியில் என்ன முக்கியம்? ஒரு வசனம் சொல்லிக்கிறேன் வாயிலேயே. லேவியராகமம் 17:11 போடாதுமா. ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தம். பாவ நிவர்த்தி இரத்தம். அதனால தான் இரத்தத்தோட ஆசாரிய வருஷத்தோட போனா. ஆனால் கிருபாதார பலியாய் இயேசு இரத்தம் சிந்திவிட்டார். ஆகவே இந்த இரத்தத்தில் உங்களுக்கு உண்டான ஆவியில் உண்டான, ஆத்மாவில் உண்டான, சரீரத்தில் உண்டான இந்த 3 வசனங்களை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இரத்தத்தினால் உண்டான, உங்கள் ஆவியில் உண்டான, இதெல்லாம் புரியணும். உங்கள் ஆத்மாவில் உண்டான, உங்கள் சரீரத்துக்கு உண்டான இந்த 3ஐயும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். எபிரேயர் 9:11-12 வாசிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை கிறிஸ்துவான காலை வெள்ளாட்டுக்கடா இரத்தத்தில் உள்ள தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்தலத்தில் பிரவேசித்து என்ன மீட்பை உண்டு பண்ணினார்? நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இது எங்கே உண்டானது? என் ஆவியிலே. என் ஆவி இப்போது நித்திய மீட்பை பெற்று விட்டது. என் ஆவிக்கு இனிமேல் அழிவும் இல்லை. என் ஆவி இனிமேல் கரைப்படாது. என் ஆவி இனிமேல் அசுத்தப்படாது. என் ஆவியில் தேவனுடைய முழுமை என் ஆவியில் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இந்த நித்திய மீட்புக்குள் உங்கள் ஆவிக்குள்ளே தேவனுடைய முழுமை எல்லாம் இருக்கிறது. இன்னும் ஒரு வசனம் சொல்கிறேன். எபேசியர் 4:23-24 வாசிங்க. உங்கள் உள்ளத்தில் என்ன ஆவி வந்துருச்சு? நித்திய மீட்புக்குள்ள உங்களுக்கு உள்ளத்தில் உங்கள் ஆவியில் என்ன ஆவியாகி? புதிதான ஆவியுள்ளவர்கள் ஆகி வாசிக்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். உங்கள் உள்ளத்தில் நித்திய மீட்பு வந்துருச்சுன்னா உங்கள் ஆவியில் புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி அங்கே மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் உங்கள் ஆவியில் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதன். இப்போ உங்கள் ஆவியில் யாருடைய சாயல் வந்திருக்கு? தேவனுடைய சாயல். உங்கள் ஆவியில் என்ன வந்திருக்கு? தேவனுடைய நீதி. அப்போ உங்கள் ஆவியில் வந்த தேவ நீதிக்கும் தேவனுடைய சாயலுக்கும் பவுல் சொல்லுகிற பெயர் புதிய மனிதன். கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதன். இப்போ சொல்லுங்க. பரலோக பிதாவே, இயேசுவின் இரத்தத்தினாலே என் ஆவியிலே நித்திய மீட்பை நான் உடையவனாய் இருக்கிறேன். என் ஆவியிலே உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் என் ஆவியிலே உடையவனாய் இருக்கிறேன். என் ஆவிக்கு அழிவு இல்லை. என் ஆவி கரைபடாது. என் ஆவி மாசுபடாது. ஏனென்றால்
என் ஆவி முழுமை அடைந்து விட்டது, நிறைவுக்குள் இருக்கிறது இயேசுவின் இரத்தத்தினாலே. அவ்வளோ புரிஞ்சாங்க? இதுதான் உங்கள் ஆவி. அடுத்தது ஆத்மான்னு படார்னு சொல்ல மாட்டேங்களே. அடுத்தது இயேசுவின் இரத்தத்தினாலேன்னு கேட்பேன், நீங்கள் ஆத்மா. அடுத்தது இயேசுவின் இரத்தத்தினாலே ஆத்மா. இரத்தத்தினால ஆவி மீட்பை கொண்டு விட்டது. இப்போ இரத்தத்தினால ஆத்மாவை காமிக்க போகிறேன். 9:14 இங்கே மனசாட்சிக்கு வருது, ஆத்மாவுக்கு வருது. வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே, சொல்லுங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என் மனசாட்சியை செத்த கிரிகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இரத்தத்தினால என் ஆவிக்கு நித்திய மீட்பு. இரத்தத்தினால, அதே இரத்தத்தினால நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்றபடி ஒப்பு கொடுத்த இயேசுவின் இரத்தம் என் மனசாட்சியை சுத்திகரிப்பது, என் அதாவது ஆத்மாவை, என் எண்ணத்தை, உணர்வை, அறிவை, விருப்பத்தை சுத்திகரிப்பது. இயேசுவின் இரத்தம் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஒன்று தெரியுமா? முக்கியங்க, ஆத்மா வாழ்வது போல தான் எல்லாவற்றிலும் வாழ முடியும். இந்த எண்ணம், நினைவு வாழ்கிறதுக்கும் நினைவு பரிசுத்தமடைவதற்கும் என் ஆத்மா குற்றமில்லாத மனசாட்சியாய் பரிசுத்தமடைவதற்கும் இயேசுவின் இரத்தம். ஆத்மா, இந்த நினைவை தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நினைவு தான் டெய்லி ஆவியான உதவியை நாடணும். இந்த நினைவை நீங்கள், அந்த நினைவில் தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீங்க. அது தானே உங்களுக்கு ஆசீர்வாதம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். நினைவை புரிஞ்சுட்டு ஆத்மா வாழ்வுக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆவியை சொல்லிட்டேன், இரத்தத்தினால நித்திய மீட்பு. அடுத்தபடி ஆத்மாவை சொல்லிட்டேன், இரத்தத்தினால அங்கே ஆத்மா சுத்திகரிப்பு. அடுத்தது இன்னொன்று என்னமோ இருக்க, சரீரமும் எதனால தான்? இரத்தத்தினால ஒன்று, ஆனால் சரீரம் ஒன்று. உங்களுக்கு வசனத்தை காமிக்கிறேன். 6ஆம் வசனம். 6. இப்போ பரிசுத்த, ஏன்னா கீழே பரிசுத்தத்துக்கான வசனம் வருது, சரீர பரிசுத்தத்துக்கான வசனம் வருது. ரோமர் 6 சரீரத்து பரிசுத்தத்துக்கான வருது. இந்த ஆத்மா பரிசுத்தம், எண்ணங்களுக்கு உதவி செய்கிறவர் ஹோலி ஸ்பிரிட். நம்முடைய எண்ணங்கள் ஆவியின் சிந்தையாக இருக்கும்போது சரீரமும் பரிசுத்தம் தானாக அடைஞ்சிடும். நம்முடைய எண்ணம், ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும், சொல்லுங்க, சமாதானம் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, எண்ணத்தில் நமக்கு உதவி செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். வாயிலே சொல்கிறேன், இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சரீரத்தை ஒப்பு கொடுக்க சொல்லுகிறார். 12:2 இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபம் ஆகுங்கள். சரீரத்தை ஒப்பு கொடுக்க சொல்லிட்டு ரோமர் 12:1. அடுத்தது, எப்பா உங்கள் மனசு மறுரூபம்
ஆகணும்னு சொல்லுகிறார். இந்த மனசை மறுரூபப்படுத்துகிறவர் தான் ஹோலி ஸ்பிரிட். ஆவியாக இருக்கிற கர்த்தரால் தேவ சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் என்னமாக்கப்படுகிறோம்? மறுரூபமாக்கப்படுகிறோம். அப்போ அந்த மனசை மறுரூபப்படுத்துகிற ஹோலி ஸ்பிரிட். சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர் ஹோலி ஸ்பிரிட். சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவது வசனம். எபேசியர். சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவதுன்னு கேட்பேன், நீங்கள் வசனம்னு சொல்லலாம். உங்கள் சரீரத்தை, நம்ம சரீரத்தை பரிசுத்தப்படுத்துவது எது? வசனம். எபேசியர் 5:25. வாசிங்க. புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து தாம் சபையை, உங்களை, என்னை திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால், உங்களை வசனனாவே தண்ணீர்னாவே வசனம்தான். திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால், இந்த வசனம்தான் உங்களை சுத்திகரிக்கும். இந்த வசனம் மனதிலும் ஃப்ரெஷ் கொடுக்கும். இந்த வசனம் சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆவியானவர் உங்கள் மனதையும் மறுரூபப்படுத்துவார். ஆவியானவர் நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்துவார். ஆமென். பிரசங்க வசனம் என்ன? 1 யோவான் 4:9 வாசிக. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. போதும். 10 வாசிக. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாய் தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்ட. 2 அனுப்பினது, 2வது பார்த்துட்டோம். கிருபாதார வழியாய் தம்முடைய குமாரனை அனுப்பினதுனால 1வது 9ஆம் வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு. ஐயா, நீங்களும் நானும் குமாரனாலே பிழைக்கும்படி குமாரனை அனுப்பினார். நீங்களும் நானும் குமாரனாலே பிழைக்கும்படி குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நீங்களும் நானும் குமாரனாலே என் ஆவிக்கு நித்திய மீட்பு, என் ஆத்மாவுக்கு பரிசுத்தம், என் சரீரத்துக்கு பரிசுத்தம், இந்த வாழ்வு வாழ தேவன் தம்முடைய குமாரனை சிலுவையிலே கிருபாதார, சொல்ல மாட்டீங்களே, கிருபாதார 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 அனுப்பினார். ஆமென். அடுத்த வாரம் அதெல்லாம் பார்ப்போமா என்னன்னு தெரியல. நீங்கள் தியானிங்களே. நீங்கள் பிழைக்கும்படி குமாரனை அனுப்பினார், எப்படி பிழைக்கிறது அப்படின்னு தியானிங்களே. ஆமென். ஆமென். சொல்லுங்க. பரலோக பிதாவே, இந்த ஆராதனையில் பாச டைரி வாசித்தார். வனாந்தரத்தை குறித்தும் கானானை குறித்தும் டைரி வாசித்தார். வனாந்தரத்திலும் எங்களுக்கு இருக்கிற அந்த டாடியுடைய அந்த ப்ரொவிஷனை வாசிக்க கேட்டோம். பகலில் மேகம், இரவில் அக்கினி, 40 வருஷம் மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை, பலவீனன் ஒருவனும் இல்லை. அவர்களுக்கு ஒருவருக்கு ஒரு குறை இல்லை. அவர்கள் மோசே என்ற இரட்சகனை அவர்களுக்கு தந்தார். ஆனால் வனாந்தரம் மீதியும் இல்லை, கூடவும் இல்லை, கொஞ்சமும் இல்லை. மிகுதியாய் சேர்த்தவனுக்கு குறைவும் இல்லை.
கொஞ்சமாக சேர்த்தவனுக்கு குறைவு இல்லை, மிகுதியாக சேர்த்தவனுக்கு பாஸ்ட் டைரி அதோடு நிற்கலை. சொல்லுங்கள், பாஸ்ட் டைரியை அதோடு நிற்கலை. எங்களுக்கு காணாத ஆசீர்வாதத்தில் மீதி இருக்கிறதையும் நிறைவு இருக்கிறதையும் பரிபூர்ணம் இருக்கிறதையும் காணாத ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு காண்பிச்சாரே. இந்த வாரம் ஆராதனையில் எங்களுக்கு இனிமே எப்போதுமே ஒரு பரிபூர்ணம், ஒரு மீதி, ஒரு பொருளாதார ஆசீர்வாதம், ஒரு காணான் ஆசீர்வாதம், பாவிகளுடைய ஆஸ்தியன் ஆசீர்வாதம், அவர்கள் தேடி சேர்த்த ஆஸ்தியன் ஆசீர்வாதம், இவையெல்லாம் எங்களுக்குரியது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். பாஸ்டர் பேசின செய்தியில் 2 வசனத்தில் பிதா தம்முடைய குமாரனை அனுப்பினார் அனுப்பினார் அனுப்பினார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், பிதா தம்முடைய குமாரனை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கும்படி அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காய் அனுப்பினார். ஆகவே எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, இல்லவே இல்லை. ஏனென்றால் நாங்கள் கிறிஸ்துவின் பிரமாணத்தில், ஆவியின் பிரமாணத்தில் இருக்கிறபடியால் எங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பிதாவானவர் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பிய போது உலகத்தார் பாவங்களை நினையாமல் ரட்சிக்கப்படுவதற்காய் அனுப்பினார். பிதா குமாரனை உலகத்தில் அனுப்பிய போதே உலகத்தாருடைய பாவங்களை நினைக்கலைன்னா எங்கள் பாவங்களை அவர் நினைக்கலை. ஆனால் அவர் நினைவோ எங்களை குறித்த தீர்மானத்திலும் எங்களை குறித்த தீர்க்க தரிசனத்திலும் இருக்கிறதற்கு நன்றி. ஆவியானவர் எங்களை குறித்த பிதாவின் ஆழங்களை அறிந்தவராய் அதற்காக அவர் ஊழியம் செய்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். ஆகவே நாங்கள் கேட்ட வார்த்தை எங்களுக்குள்ள பலன் செய்யட்டும். தேவன் தம்முடைய குமாரனை அவராலே நாங்கள் பிழைக்கும்படி அனுப்பினார். எங்கள் பரலோக பிதாவே, நீங்கள் பேசிய வார்த்தை தொடர்ந்து மக்களுக்குள்ள பலன் செய்யட்டும். அது அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டுட்டும், கில்ட்டி இல்லாத வாழ்வில் வாழட்டும். கில்ட்டியோட குற்ற உணர்வோடு யாராக இருந்தால் இந்த நாளில் அவங்களுக்கு நான் விடுதலையை நான் பேசுகிறேன். கிரேஸில் வந்து குற்ற உணர்வு இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமே ஆனால் அவங்களுக்கு விடுதலையை பேசுகிறேன். ஒருவேளை இந்த பிரசங்கம் ரொம்ப வருஷமாக பேசிட்டு வரேன், அதை புரியாமல் இருப்பவர்களுக்கும் நான் விடுதலையை பேசுகிறேன். தொடர்ந்து எங்கள் மக்களை ஆசீர்வதிக்கிறேன். வர வாரம் இன்னும் நன்மைகள், ஆசீர்வாதம், பாதுகாப்பு, போக்கில், வரத்தில், பட்டணத்தில், வெளியில், வேலையில், தொழிலில், பிஸ்னஸில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுறதை பேசுகிறேன். சாட்சிகள் எழும்புறதை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.